மகேஷ பத்தி தகவல் தெரிஞ்சதா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? அக்கா நைட் முழுக்க மகேஷ் எங்கெங்கயோ தேடி அலைஞ்சாச்சுக்கா. அந்த ஏரியால இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் தேடிடுங்கா. அது மட்டும் இல்லாம அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லயும் விசாரிச்சு பார்த்துட்டேன்க்கா. அவனை பத்தின எந்த டீட்டெயிலும் கிடைக்கலக்கா. இப்ப விடிஞ்சும் போச்சு, இன்னும் அவனை காணோம். எங்க போனா என்ன ஆனான்னு தெரியலையேக்கா. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஏன் மைண்டுக்கும் எதுவுமே ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குதேடா. அக்கா பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? இல்ல விஜய், இந்த விஷயத்துல போலீஸ் கிட்ட போனா அது நமக்கு வேற மாதிரி தலைவலியை உருவாக்கிடுமோன்னு தோணுது. விஜய், மகேஷ் இந்த ரேவதிய நினைச்சு ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கான். போலீஸ் கிட்ட அவன் மாட்டினான்னு வை, குழப்பத்துல எதையாவது உளறி வச்சானா அது அவனுக்கு பெரிய சிக்கலாயிடும். அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. ஒருவேளை நமக்கு அடிக்கடி போன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கானே, அவன் மகேஷ கடத்தி வச்சு ஏதோ பிளான் பண்றானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அக்கா என்னக்கா சொல்ற? அப்படின்னா அவங்கிட்ட இருந்து மகேஷ் எப்படிக்கா காப்பாத்த போறோம்? அக்கா மகேஷ், என்னடா என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லக்கா, சும்மா லைட்டா தான். டேய் மகேஷ், என்னடா ஆச்சு? கார் மட்டும் ஆக்சிடென்ட் ஆயிருந்தது, நீ அந்த கார்லயும் இல்ல. ராத்திரி முழுக்க எங்கடா போயிருந்த? டேய், ஒண்ணுதான்டா கேக்குறா, சொல்லு. ராத்திரி பூரா உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சோ தெரியுமா? உன் போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எங்கெங்கேயோ போய் கேட்டிருக்கான். எல்லாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி எங்க தாண்டா போன? சுடுகாட்டுக்கு போகணும்னு வச்சுக்க. என்னடா சொல்ற? ஆமாக்கா, நான் தீபிகா வீட்டில் தான் இருக்கேன். என்னது? ராத்திரி முழுக்க தீபிகா வீட்ல இருந்தியா? டேய், சொல்றா, எதுக்காக அங்க போன? பயங்கர போதையில வேற இருந்த. அவகிட்ட ஏதாவது கலாட்டா பண்ண போனியா? ஏற்கனவே நீ எமோஷனல் ஆகி அவகிட்ட வம்பிழுத்து கடைசியில போலீஸ் கிட்ட மூக்கு உடைஞ்சதுதான் மிச்சம். அதனால அவ விஷயத்துல வேற மாதிரி தான் மூவ் பண்ணணும்னு நான் உன்கிட்ட படிச்சு படிச்சு சொல்லி நீ கேட்கல. இப்போ தண்ணி அடிச்சிட்டு போய் ராத்திரி முழுக்க அங்க கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்கியா? ஐயோ அக்கா, நான் என்ன சொல்றேன் முழுசா கேளுக்கா. நானா அவன் வீட்டுக்கு போகல, அந்த தீபிகா தான் அவன் வீட்டுக்கு கூட்டு போனான். என்னடா சொல்ற? ஆமாக்கா, எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆன வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தீபிகா எப்படி வந்தா, என்னை எப்படி கூட்டு போனா, எனக்கு அப்போ எந்த சுயநினைவும் இல்லை. காலையில கண் முழிச்சு பார்த்தா அவ என் முன்னாடி நிக்கிறா. நான் எப்படி இங்க வந்தேன்னு அவகிட்ட சண்டை போட்டேன். என் கார் ஆக்சிடென்ட் ஆன சைட்ல அவ யதார்த்தமா வந்திருக்கா. ஐயோ யாரோ கார்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தா அது நானு. என்னை பார்த்தவன அவன் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலாம். அதுக்கப்புறம் மனசு கேட்காம சரி உதவி பண்ணலாம்னு நினைச்சு எனக்கு அடி எதுவும் படாம இருந்தனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம கூட இந்த டிரைவரை ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு அவ என்னை வீட்டுக்கு கூட்டு போயிருக்கா. என்னக்கா யோசிக்கிற? மகேஷ், நாம இதுல ஒரு விஷயத்தை சீரியஸா கவனிக்க வேண்டியது இருக்கு. கரெக்டா உனக்கு ஆக்சிடென்ட் ஆன சமயமா பார்த்து அவ அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிருக்கானா என்ன அர்த்தம்? அவ உன்னை எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவ சொன்ன மாதிரி அவ ரேவதி இல்லன்னா எதுக்காக அவ உன்னை ஃபாலோ பண்ணணும்? இந்த விஷயத்தை நாம நல்லா யோசிக்கணும். அதனால நீ இனிமே நான் இப்ப எதுவும் யோசிக்கிற நிலைமையில இல்ல. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்.
எஸ், மிஸ்டர் விஸ்வா, நான் தான். நாங்க கோர்ட்ல இருந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கோம். உள்ள வரலாமா? ப்ளீஸ் கம், வாங்க சார் வாங்க. வாங்க. சார், திஸ் இஸ் மை ஐடி கார்டு. ஐ எம் குமார். ப்ளீஸ் டு மீட் யூ. திஸ் இஸ் மை ஐடி கார்டு. ஐ எம் வெங்கட். ஹலோ சார், உட்காருங்க. சொல்லுங்க சார், என்ன இன்ஸ்பெக்ஷன்? வேற ஒன்றும் இல்லை சார். கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ்னு வந்து ஜட்ஜ் அந்த தம்பதிக்கு உடனே டைவர்ஸ் வழங்காம ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த தம்பதிங்க தனியா ஒரு வீட்ல சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்படி அந்த தம்பதிங்க தனியா வாழ்ற வீட்ல அவங்களுக்குள்ள ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு சோர்ஸ் இருக்கா, அதுக்கு அந்த தம்பதிங்க தயாராயிட்டாங்களா, இல்ல அந்த தம்பதிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வராம யாராவது தடுக்கிறாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டீட்டெயில ஜட்ஜ் கிட்ட சப்மிட் பண்றதா எங்க டியூட்டி. சார், என்னம்மா சொல்லுமா? எங்களுக்கு அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்ல சார். அது மட்டும் இல்லாம நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற நிலைமையில தான் இருக்கோம். அப்படின்னு நீங்க சொல்றீங்கம்மா. சார் எதுவும் சொல்லலையே. ஏன்னா கோர்ட்ல இவரோட சேர்ந்து வாழணும்னு நீங்க தான் சொன்னீங்க. சார் முடியாதுன்னு டைவர்ஸ் தானே கேட்டாரு. அதனால விருப்பம் இல்லாத சூழ்நிலையில உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட இவரு இப்படி மிரட்டி கூட சொல்ல வச்சிருக்கலாம் இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் எங்களோட கோஆபரேட் பண்ண வேண்டியது உங்க டியூட்டி. சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க திடீர்னு இப்படி வருவீங்கன்னு எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி சார் என்ன மிரட்டி சொல்ல வைக்க முடியும்? என்ன சார், நீங்க இவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்கிறது உண்மைதானே? சார், இங்க பாருங்க, நீங்க என்ன கேட்டாலும் நான் கோஆபரேட் பண்றேன். அது என்னோட டியூட்டி, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஒன்னு புரிஞ்சுக்கங்க, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனி கொடுத்தனும் வாழணும்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதுக்கு கம்ப்ளை பண்ணி இங்க வந்து வாழ ஆரம்பிச்சிருக்கோம். வாழ ஆரம்பிச்சு 2 நாள் கூட முழுசா ஆகல. இதுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எதிர்பார்க்கறீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. கண்டிப்பா முடியாதுதான். வேற யாராவது இடைஞ்சலா இருக்காங்களான்னு தான் நான் கேக்குறேன். சார், அப்படியெல்லாம் யாரும் எங்களை தொந்தரவு பண்ணல சார். இந்த வீட்ல நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். சார், நீங்க சொல்லுங்க சார். வேற யாரும் தொந்தரவா இல்லங்கிறது உண்மைதானே? மாமா மாமா டிஃபன் சாப்பிடல. சாரி மாமா, வர வழியில ரொம்ப டிராஃபிக்கா இருந்துச்சு, அதான் வர லேட் ஆயிடுச்சு. பாருங்க, அத்தை எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. காலையில டிஃபன், மத்தியானம் லஞ்ச், நைட்டு சப்பாத்தி குருமாவும் சேர்த்து கொண்டு வந்துட்டேன். கை கழுவிட்டு வாங்க மாமா, சாப்பிட லேட் ஆயிடுச்சு. ஏமா ஒரு நிமிஷம் இருமா. நீங்க இவருக்கு யாருங்கிறது நாங்க தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாங்க மிஸ்டர் விஸ்வாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் வச்சுங்களேன். ஓ, மாமாவுக்கு வேண்டப்பட்டவங்களா? வேண்டப்பட்டவங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு மாமாவை மிஸ்டர்னு சொல்றீங்க? ஏமா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா. நான் விஸ்வா மாமாவோட முறை பொண்ணு. அப்படியா? அம்மா, அது என்ன கேரியரு? ஓ, அதுவா? அது மாமாவுக்கு சாப்பாடு. விஸ்வா மாமாவோட அம்மா, அதாவது என் அத்தை, என்கிட்ட தான் தினமும் மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்து விடுறாங்க. ஏன் இவங்க 2 பேருக்குள்ள எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவா? அப்படிதான் என் அத்தை ஆசைப்படுறாங்க. ஆமா, நீ என்னமா ஆசைப்படுற? என் அத்தை ஆசைப்படும் போது அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். இனிமே அப்படி உங்க அத்தை ஆசைப்பட்டாலும் சரி, நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, உங்க 2 பேரும் தூக்கி உள்ள வச்சிருவோம். என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாமா, இவங்க யாரு? நாங்களே சொல்றோமா, நாங்க கோர்ட்ல வந்திருக்கிற இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர்ஸ். இவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா வாழ்றதுக்காக கோர்ட் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லி 2 பேரையும் சேர்ந்து வாழ வச்சிருக்கு. அதுக்கு யார் எந்த இடைஞ்சலும் பண்ணாலும் சரி, எந்த தயவுதாட்சியும் பார்க்காம அவங்கள தூக்கி உள்ள போடுறதுக்கு கோர்ட் எல்லா அதிகாரத்தையும் எங்ககிட்ட கொடுத்துருக்கு. இப்ப சொல்லுமா, இனிமே இந்த வீட்டுல இப்படி நடக்குமா?
என்னம்மா இது? இவங்க இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க எந்த தொந்தரவும் இல்லைன்னு சொல்றீங்க? ஏன் உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு உங்களுக்கு விருப்பமே இல்லையா? இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. என் அத்தை இவர் மேல இருக்கிற பாசத்துல தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. அதனால இது எனக்கு தொந்தரவா தெரியல சார். என்னது தொந்தரவா தெரியலையா? என்னம்மா நீங்க இப்ப வாழ்ற வாழ்க்கையில அடுத்தவங்களால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் டார்ச்சரே இதுதாம்மா. இத போய் தொந்தரவு இல்லைன்னு சொல்றீங்களே. உங்களை உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்காக கோர்ட் போராடுது. நீங்களும் அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க இனிமே யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது. இனிமே நாங்க இங்க அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் வருவோம். யார் உங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுத்தாலும் தைரியமா எங்க கிட்ட சொல்லுங்க. அடுத்த நிமிஷமே நாங்க ஆக்ஷன் எடுத்துறோம். இங்க பாருமா, இனிமே நீ மட்டும் இல்ல, உன் பேரை சொல்லி கூட இங்க யாரும் வரக்கூடாது. முதல்ல நீ கொண்டு வந்து எடுத்துட்டு கிளம்பு. இப்ப நீங்க கிளம்புறீங்களா இல்ல லீகல் ஆக்ஷன் எடுக்கவா? கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. ஓகே விஸ்வா, அப்ப நாங்க கிளம்புறோம். அடிக்கடி இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவோம். ஓகே, தேங்க்யூ. வரேன் சார். வரேங்க. சாரிங்க, நான் இதை எதிர்பார்க்கல. ஒண்ணுமே சொல்லியண்ணா, அவங்க டியூட்டி அவங்க பாக்குறாங்க. ஓகே, நான் கிளம்புறேன். இருங்க, சாப்பிட்டுட்டு போலாம். வேண்டாம், போற வழியில் சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த பாவி உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய கொடுமை பண்ணிருக்கான். அவனுக்கு என்ன ஆனா நமக்கு என்னன்னு அங்கேயே விட்டுட்டு வராம எதுக்காக ஆஸ்பத்திரியில சேர்த்த? ஏமா அவன் தான் ஒரு மன்னிக்க கூடாத பாவின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் போது ஏமா அப்படி பண்ண? உன் குழந்தை காணாம போனதுக்கு காரணமானவனு தெரிஞ்சும் அவன் மேல இறக்கப்பட்டு அவனை திரும்ப மறுபடியும் வீட்டுல சேர்த்தான். ஆனா அதுக்கப்புறமாவது அவன் திருந்தினானா? அந்த ரதி தேவியோட சேர்ந்துக்கிட்டு என்னை வேலையிலேருந்து தூக்கி நம்ம குடும்பத்தையே நடு தெருவில் கொண்டு வந்து நிறுத்தினான். அது மட்டுமா, வயசு பொண்ணுன்னு கூட பார்க்காம, தான் சொந்த குழந்தைன்னு கூட பார்க்காம, அந்த ரதி தேவி கொடுத்த பிச்சை காசுக்கு ஆசைப்பட்டு நம்ம நந்தினிய கஞ்சா கேஸ்ல உள்ள தள்ளலாம். அவன் நம்ம குடும்பத்துல யார நிம்மதியா இருக்க விட்டான்? அவன் நமக்கு செஞ்ச கொடுமைக்கெல்லாம் பட்டியல் போட முடியாதுமா, பட்டியல் போட முடியாது. அவனுக்கு மனுஷத்தன்மைங்கிறதே கிடையாதுமா. அவனை எப்படிமா மன்னிக்கிறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? இன்னும் சொல்ல போனா எல்லா விஷயத்திலையும் எங்க எல்லாரையும் விட நீதாமா அவன் மேல ரொம்ப கோபமாவும் ஆத்திரமாவும் இருந்த. இப்ப எப்படிமா உன்னால மனசை மாத்திக்க முடிஞ்சது? அப்பா, நான் ஒண்ணும் மனசை மாத்திக்கல. எனக்கு அந்த ஆள் மேல இறக்கமும் இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த ஆள் மேல இருக்கிற கோவம் எனக்கு என்னைக்கும் தீரவும் தீராது. அப்படி சொல்றோம், எதுக்காகடி ஆஸ்பத்திரியில சேர்த்த? அது ஒரு மனிதாபிமானம், அதுல ஒரு சுயநலமும் இருக்கு, அவ்வளவுதான். என்னடி, என்ன பொல்லாத சுயநலம்? சொல்லு, என்னன்னு சொல்லு. இது வரைக்கும் அந்த ஆள் எனக்கு புருஷனா நடந்துக்கலைனாலும் பேருக்காவது என் பிள்ளைக்கு ஒரு அப்பாவா இருக்கணும். அந்த ஆள் செத்து போனா எனக்கு எந்த நஷ்டமும் இல்லதா. ஆனா ஆனா என் புள்ள அப்பா இல்லாத புள்ளி ஆயிடுமேமா. அப்ப பொல்லாத அப்ப யாரடி அப்ப? யாராவது குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கறேன்னு சொன்னா இந்த குழந்தைய கூட விக்க தயங்க மாட்டான்டி அவன். ஆமா மாலதி, ஆமா. நாளைக்கே உன் புள்ள வளர்ந்து பெருசான உடனே அதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இப்படிப்பட்டவனை அன்னைக்கே சாகட்டுன்னு விடாம எதுக்காக காப்பாத்தினு உன்னை கேள்வி மேல கேள்வியா கேட்கும். இத பாரு மாலதி, என்னதான் கோபதாபம் இருந்தாலும் பெத்த பொண்ணோட புருஷனுக்கு ஒரு ஆபத்துன்னா அத்தனை கோபதாபத்தையும் மறந்துட்டு அவன் மேல இறக்கப்பட்டு அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு முதல்ல துடிக்கிறது யார் தெரியுமா? அந்த பொண்ணை பெத்த அப்பாவும் அம்மாவும் தான். ஏன்னா எந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு அர்த்தமே அவ புருஷன் தான். ஆனா உன் புருஷன் அர்த்தம் மட்டும் இல்ல, ஈனம், மானம், ரோஷம், பொறுப்பு எதுவுமே இல்லாத ஒரு குப்பை. அவனை இறக்கப்பட்டு காப்பாத்துறதும் ஒண்ணுதான், நம்ம குடும்பம் மொத்தமும் புதகுலியில விழுந்து சாகுறதும் ஒண்ணுதான். வேண்டாம் மாலதி, வேண்டாம், அதோட விட்டுரு. இவனுக்காக 5 பைசா செலவு பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையிலையும் நாம இல்ல. நாளைக்கு விடிஞ்சா 10ஆம் தேதி
வீட்டு வாடகை கொடுக்கணும், வீட்டுக்காரன் வாசல்ல வந்து நிப்பான். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறோன்னு தெரியாமையே நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் குடும்ப பிரச்சனைகளே எனக்கு பெரிய மலையை தாங்குற மாதிரி இருக்கு. அதுலயும் இவனுக்கெல்லாம் செலவு பண்றதுக்கு எனக்கு சக்தியும் இல்ல, எனக்கு மனசும் இல்ல. ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டல, விட்டுரு, அதோட விட்டுரு. அவன் பழைக்கிறதும் பழைக்காததும் ஆண்டவன் ஆண்டவன் கையில இருக்கு. போய் அவங்க வேலையை பாருங்க. அதை பத்தி இனிமே நம்ம பேச வேண்டாம். வரவள்ளி, அழாத செல்லும், அழாத. இதோ வரேன். மாலதி, ஏய், என்னடி இது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, இந்த மாங்கல்யம் என் கழுத்துல தொங்குறதால எனக்கு எந்த பயனும் இல்ல. இது கட்டினவனுக்காவது பயன்படட்டுமே. என்ன கல்பனா இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? கோர்ட் ஆபீசர்ஸ் அவ்வளவு தூரம் இத மரியாதையா தூக்கிட்டு போய் இல்லன்னா ஜெயில தூக்கி வச்சிருவேன்னு சொல்லும்போது என்ன வேற என்னத்த பண்ண சொல்றீங்க? அவங்க மிரட்டினா உடனே பயந்து போய் எடுத்துட்டு வந்துறதா? அத்தை, வேற என்னதான் பண்றது? நீ உடனே எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல. அப்படி பண்ணிருந்தா போன் அவங்க ஆபீசர் கிட்ட கொடுக்க சொல்லி நான் அவங்க கூட பேசிருப்பேன்ல. என்ன பேசிருப்பீங்க? நான் விஸ்வாவோட அம்மா. என் பையனுக்கு சாப்பாடு கொடுக்கற உரிமை கூட எனக்கு கிடையாதா? அதை எப்படி நீங்க தடுக்கலாம் நான் கேட்டிருப்பேன். அதெல்லாம் நந்தினி அந்த ஆபீசர்ஸ் கிட்ட கேட்டுட்டா. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வராம தடுக்கிறதுக்கு இதுக்கு மேலயும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அதனால இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதாமான்னு வாயை அடைச்சிட்டாங்க. ஓஹோ, அவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாளா? நல்லா இருக்கு. அவங்க அப்படி சொன்னதுமே உள்ளுக்குள்ள பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெளியே எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சிருக்கா. அவன் நடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அத்தை. இனிமே நம்ம விஸ்வ மாமாக்கு சாப்பாடு கொடுக்க முடியாம ஆயிடுச்சு. அது நினைச்சது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பாரு கல்பனா, நேத்து என் பிள்ளைக்கு சமையல்காரமா மூலமா சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சது அவளால பொறுக்க முடியல. அதனால கோர்ட் ஆளுங்களுக்கு அவளே தகவல் கொடுத்துட்டு இப்படி வீட்டுக்கு வர வச்சிருக்கா. இப்போ ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறா. என் சாப்பாடை என் பிள்ளைய சாப்பிட விடாம பண்ணிட்டா என் புள்ள அவ பக்கம் சாஞ்சிருவான்னு நினைக்கிறா. அவ என்ன பண்ணாலும் என் பிள்ளை என்னைக்கும் என் பிள்ளையாதான் இருப்பான். அவ புருஷனா மாறவே மாட்டான்னு அவளுக்கு இன்னும் சரியா புரியவே இல்ல. கூடிய சீக்கிரமே புரியும். என் புள்ளையே அவளுக்கு புரிய வைப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் அனுப்புன சாப்பாடு தான் அவளால திருப்பி அனுப்ப முடிஞ்சது. என் பிள்ளைய நிரந்தரமா இந்த வீட்லயே சாப்பிடுற மாதிரி நான் பண்ணா அவளால என்ன பண்ண முடியும்?